ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். 2024 கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ணப்பட்ட மூவிஸோட லிஸ்ட்டு வந்திருக்கு. வழக்கம் போல் தளபதியோட படமான த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது டாப் 10ல் 8வது இடத்துல இருக்குது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் மொத்தம் 2 தமிழ் படங்கள் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஒன்று நம்ம தளபதியோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய மகாராஜா. எப்படி விஜய் சேதுபதி அவர்களுடைய படம் இந்த லிஸ்ட்டில் இடம் பெற்றுச்சுன்னா, மகாராஜா தமிழ் சினிமா தாண்டி ஓடிடில அதர் லாங்குவேஜ்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது. அதுவும் இப்போ ரீசெண்டா சைனாலையும் படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ்ல 42 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ பேன் இண்டியா அளவுல ரீச் ஆனதுனால அந்த படத்தோட பேருமே பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. வருஷம் வருஷம் தளபதியோட படங்கள் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிரும். ஸோ அதனால இந்த வருஷம் ஒன்றும் விதிவிலக்கு இல்ல. நெக்ஸ்ட் இயர் இந்த லிஸ்ட்ல தளபதி 69 படத்தோட டைட்டில் இருக்கும். பட் 2025க்கு அப்புறம் தான் இந்த லிஸ்ட்ல தளபதியோட படங்கள் இருக்காது. ஸோ அது ஒன்று சேடான விஷயம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டை பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஸ்டில் பொலிட்டிக்கல் ட்ரெண்டிங் டாபிக் லிஸ்ட்டில் தமிழக வெற்றி கழகமோ இல்லை டிவிக்கோ கண்டிப்பாக இடம் பெறும். பட் ஸ்டில் மூவி கேட்டகரியில் இருக்காதுன்றது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு வருஷம் முடிஞ்ச அளவுக்கு தளபதி 69ல எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் இயர் இந்த லிஸ்ட்டில் தளபதி 69 படத்தை பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல கொண்டு வந்துடலாம். அண்ட் இந்த லிஸ்ட் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அதிகமாக இந்த வருஷம் தேடப்பட்ட ஆக்டர், ட்விட்டர் டாப் 10, இன்ஸ்டா டாப் 10 நிறைய வர வேண்டியது இருக்கு. எல்லாத்துலயும் தளபதியோட நேமும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட நேமும் இருக்கும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.